ஹாய் நண்பர்களே, வாங்க முட்டை மாஸ் பண்ணலாம். அதுக்கு 5 எக் எடுத்து வேக வச்சு 2ஆக கட் பண்ணி வச்சிருக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கிறேன். 2 தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கிறேன். கருவேப்பிலை தேவையான அளவு, கடுகு உளுந்தம் பருப்பு 1/2 ஸ்பூன், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், சீரகத்தூள், 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா, 1 ஸ்பூன் சால்ட்டு. அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு தேவையான அளவு ஆயில் ஊற்றிட்டு ஆயில் காஞ்சதுக்கப்புறம் லைட்டாக மிளகாய்த்தூள் லைட்டாக தூவி விட்டுக்கலாம். மல்லித்தூள் அதே மாதிரி லைட்டாக தூவி விட்டுக்கோங்க. சிக்கன் மசாலா லைட்டாக தூவி விட்டுக்கோங்க. மிளகுத்தூளும் அதே மாதிரி லைட்டாக தூவி விட்டுக்கோங்க. தூவி விட்டுட்டு நம்ம வேக வச்சு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற முட்டையை இதில் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா சேர்த்துட்டு அந்த எண்ணெயிலே நல்லா பரட்டி விடுங்க. அதில் இருக்கிற அந்த மசாலாலாம் அந்த ஆயிலில் இருக்கும், அதெல்லாம் எடுத்து அப்படியே எல்லாத்துலேயும் சாடுற மாதிரி நல்லா அங்கிட்டு தூவி ஊற்றி விடுங்க. ஊற்றி விட்டு அதை எடுத்து பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டு அதே பாத்திரத்தில் தேவையான அளவு ஆயில் ஊற்றிட்டு ஆயில் காஞ்சதுக்கப்புறம் கடுகு உளுந்து பருப்பு போட்டு பொரிய விட்டுட்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துட்டு கருவேப்பிலை தேவையான அளவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ 1 ஸ்பூன் சால்ட்டு சேர்த்துக்கிறேன். இந்த அளவு சேர்த்தா போதும். நல்லா சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா பொன்னிறம் வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கியாச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற 2 தக்காளி இதில் சேர்த்துக்கலாம். பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், இந்த அளவுக்கே கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தக்காளியை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி சீக்கிரமாக வதங்காது. ஒரு நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். மூடி வச்சு எடுத்தாச்சு. இப்போ பாதி அளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ அந்த கரண்டியிலே நல்லா மசிச்சு விடுங்க. பாருங்கள், நல்லா மசிச்சாச்சு. இப்போ மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா அந்த மசாலா எல்லாம் தக்காளி அந்த வெங்காயம் எல்லாத்துலேயும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டு நல்லா மசித்து நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு வதக்கிட்டு அப்படியே மலைச்சாரல் மாதிரி தூவி விடுற மாதிரி தண்ணி கொஞ்சமாக ஒரு 1/4 டம்ளர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைன்னாலும் கூட கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம இந்த பரட்டி வச்சுருக்கிற இந்த முட்டையை சேர்த்துக்கலாம். எல்லா முட்டையும் இதில் சேர்த்துட்டு அந்த மசாலா அந்த காரம் உப்பு எல்லாம் அதில் மிக்ஸ் ஆகிற மாதிரி முட்டையெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான், முட்டை மாஸ் ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சாதம் எல்லாத்துக்குமே இதை நம்ம தொட்டு சாப்பிட்லாம், செம்மையாக இருக்கும். இப்போ வாங்க மல்லித்தலையை தூவி விட்டுக்கலாம். நீங்கள் எல்லாத்துக்குமே இதை காம்பினேஷனாக வச்சு சாப்பிட்டு பாருங்கள். சப்பாத்தி சாதம், ரசம் சாதம், சாம்பார் சாதம், இதுக்கு எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்டு பாருங்கள், செம்மையாக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. வாங்க நண்பர்களே, சாப்பிடலாம். முட்டையை வச்சு இந்த மாதிரி செய்யலாம்னு நான் நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.